بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: كل ابن آدم خطاء وخير خطائين التوابون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய பார்வையில் மிக அழகான ஒரு இபாதத்து என்றால், மனிதன் செய்த தவறுகளுக்காக வருந்தி மனம் மாறி அல்லாஹ்விடத்திலே அதை ஒப்புக்கொண்டு அதற்குரிய பாவ மன்னிப்பு தேடுதல். இது இஸ்லாத்திலே ஒரு அழகான இபாதத். இந்த இபாதத்தை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு நெருக்கம் கிடைக்க பெறும். நல்லவர்களுடைய பண்பு நம்மிடத்திலே வந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பெரிய எந்த தப்பு பண்ணாலும், மனுஷனுக்கு மனுஷன் தப்பு பண்ணா கூட நடந்து போறோம், யாரு மேலே ஒருத்தர் மேலேதா காலு பட்டுட்டா கூட சாரி மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இதை விட நம் வாழ்நாளில நிறைய பெரிய பாவங்களை எல்லாம் செய்யறோம். சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத இப்படி நிறைய பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. எல்லா பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா பரிகாரத்தை தான் பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். பாவ மன்னிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்தார்கள் என்பதாக குர்ஆனும் நபிமொழிகளும் நிறைய அது சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுவான்: வதூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க பாவ மன்னிப்பு தேடுறத பழக்கமா வச்சிருந்தா மூமின்களே நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள். அல்லாஹ் இங்க சொல்லும் பொழுது கூட மூமினான மக்கள்னு குறிப்பிட்டே சொல்றான், முஸ்லிமும் கூட வார்த்தையை சொல்லாம. அப்படின்னா என்ன பண்புன்னு கேட்டா, ஒரு முஃமினானவருடைய பண்பு அவ்வப்போது தினந்தோறும் பாவ மன்னிப்பாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார், அல்லாஹ்விடத்திலே அழுவார், தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துவார். அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான தத்துவத்தை சொன்னாங்க இந்த பாவ விஷயத்துல. குல்லு பினி ஆதம கத்தாவூன், மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நான் பாவமே பிறந்தது இருந்து செஞ்சதே கிடையாதுன்னு ஒருத்தனும் உலகத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ் அழகா இந்த தத்துவத்தை அரை வரியில சொல்லிட்டாங்க. அதாவது மனுஷனா பிறந்த எல்லாரும் பாவம் செய்யற ஆளுதான். இந்த பாவம் செய்யறவன்ல யாரு தெரியுங்களா நல்லவன்? பாவம் செய்யறதே தப்பு, ஆனா பாவம் செய்யற நல்லவன் யாருங்கிறத இஸ்லாம் அழகா சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரு கத்தாயின அத்தபாபூன், பாவம் செஞ்சாச்சு மனுஷனுக்கு அது இயல்பான குணம், பாவம் செய்யறது இயல்பான குணம், அதை மாற்ற முடியாது. அப்படின்னா அதுல யாரு சிறந்தாலு? எல்லாரும் பாவம் பண்றாங்க, எல்லாரும் மோசமானவன்னு சொல்லிடாத.
பாவம் செஞ்ச பாவத்துக்கு அப்ப போது பாவ மன்னிப்பு தேடுறானா இல்லையா, அவன் தான் எல்லாரையும் விட சிறந்தவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. நபிமார்களுடைய பண்புங்க பாவ மன்னிப்பு தேடுறதுங்கிறது. பாவமே செஞ்சிருக்க மாட்டாங்க நபிமார்கள் பெரும்பாலும். நம்மள மாதிரி அவங்க வாழ்க்கை கிடையாது. நபிமார்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதுதான் சுன்னத்து ஜமாத்து கொள்கையினுடைய அடிப்படையான விஷயம். நபிமார்கள் பாவம் செய்வதை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர்களே அப்போது பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, நபிமொழிகள் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேரம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்களே. இந்த ஷைத்தானுக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் தான். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட இந்த பக்கம் போகாத அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னான். இந்த பழத்தினுடைய கனியை உண்ணாதேன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. கொஞ்சம் மீறி அந்த கனியை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க, உண்ணுட்டாங்க. பிறகு அவங்களுக்கு நினைவு வருது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டமே, இது பெரிய பாவமாச்ச, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறது பெரிய பாவம் அப்படின்னு அவங்க அழுது 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 நீண்ட காலங்களாக செய்துவிட்ட ஒரு வினைக்காக, ஒரு பாவத்திற்காக நீண்ட காலமாக அழுதார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் தஆலா இறுதியில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சிட்டதுனால பாவமே செய்யாத மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்தஸ்து அல்லாஹ் உசத்திட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி, இதே நேரத்துலதான் ஷைத்தானும் பாவம் செஞ்சான். ஷைத்தானும் பாவம் செஞ்சான். என்ன பாவம்னு கேட்டா, அவன் வாழ்க்கையில செஞ்சது ஒரே பாவம். அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா கட்டளை போட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுன்னு மறுத்துட்டான், முடியாதுன்னு சொன்னான். இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மறுப்பு தான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது தொழுது பாவ மன்னிப்பு தேடிட்டான், அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ஆனா இவன் மீறினானே, இவன் பாவ மன்னிப்பு தேடவே இல்லை. நான் பாவமே பண்ணலைன்னு சொன்ன வாதிட்டான். நான் பண்ணது தப்பே இல்லைன்னு சொன்னான். உலகத்திலேயே தப்பு கூட பிரச்சனை இல்லைங்க, தப்பு நியாயப்படுத்துறான் பாருங்க, அவன் தான் பெரிய பிரச்சனை. அதுதான் பெரிய பாவத்திலே பெரிய பாவம். செஞ்ச தவற நியாயப்படுத்துறது இருக்குது, அது ஷைத்தானுடைய பண்பு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாவம்னா பாவம்னு ஒத்துக்கிறது யாருடைய பண்பு? நபிமார்களுடைய பண்பு. குறிப்பா மனித இனத்தினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பு. ஆமா செஞ்சிட்டு இருந்தான், அல்லாஹ் நீ மன்னிச்சுக்க, நீ மன்னிக்கிறாடி என்னால முடியாது, நான் அழிவுக்கு போயிருவேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி இப்லீஸ் செய்யலையே. இப்லீஸ் பாவ மன்னிப்பே தேடல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய முனிவுக்கு, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகியவனாக ஆகிவிட்டான். இந்த ரெண்டு நபர்களுடைய செய்தி நமக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, பாவம் செய்யறது மனித இயல்பு, உடனே தௌபா செஞ்சிருங்க, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்பு. தௌபா செய்யாம அதுக்கு நியாயம் கற்பித்தால் அது ஷைத்தானுடைய பண்பு அப்படி என்று இந்த இரண்டு நபர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு நடத்துகிற பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல இப்படி, லியஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வமா தஅக்கர். நபியே, உங்களுடைய முன்பின் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே பண்ணாட்டினாலும் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சாச்சு. அல்லாஹ் குர்ஆன்லயே வசனமாக சொல்கின்றானா இல்லையா? அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நம்மை பார்த்து சொல்கிறார்கள், யா அய்யுன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவ்வப்போது பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌமி இலைஹி மிஅத்தமர்ரா, ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செஞ்சது இல்லைங்க, வாழ்க்கையிலே செஞ்சதுன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான், செஞ்சாலும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட தூய மனித பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு நாளைக்கு நான் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன ஏமாத்துறோங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உடல் உறுப்பு, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பெரும்பாலும் பாவத்துல தானே இருக்கு. பாவம்னா அதாவது பல பேர் நினைக்கிறாங்க, நான் விபச்சாரம் பண்ணல, திருடல, பிராடு பித்தலாட்டம் பண்ணல, கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, ஆனா இதெல்லாம் செஞ்சா தானே பாவ மன்னிப்பு தேடணும்னு நினைக்கிறாங்க. அட இதையும் தாண்டி எவ்வளவு பாவங்கள் வாழ்க்கையில இருக்குது. எக்கச்சக்கமான பாவத்தினுடைய நிலைப்பாடு எவ்வளவு இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி நபிமார்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க செஞ்ச பாவ மன்னிப்பு எல்லாம் பதிவு செய்யறானே.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இப்படி நபிமார்கள்ல முக்கியமான நபிமார்களை குர்ஆன்ல சொல்லி அந்த முக்கியமான நபிமார்கள் வாழ்க்கையில சின்னதாக நிகழ்ந்து விட்டு அந்த பாவத்திற்கு உடனடியாக பாவ மன்னிப்பு தேடி பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொண்டார்கள் என்பது வரை குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏங்க குர்ஆன்ல சொல்லணும்? அல்லாஹ் இதை கதை சொன்ன மாதிரி ஆயிடுதா? கதை கேட்டா சுவாரஸ்யமா இருக்கு அப்படியா? இல்ல, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கான பாடம், நம் வாழ்க்கையில நடந்து கொள்வதற்கான படிப்பினை. அப்ப பெரிய பெரிய நபிமார்கள்லாம் பாவ மன்னிப்பு தேடுனாங்கன்னு சொன்னா அதுல இருந்து நமக்கான பாடம் என்னன்னு கேட்டா, நீயும் அவங்க மாதிரி பாவ மன்னிப்பு தேடுன்னு அர்த்தம். எந்த நேரமா இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடு. இரவு பகலு, அந்த நாள் இந்த நாள், எந்த நாளா இருந்தாலும் சரிதான். பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு நாலு நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. எந்த காரியமா எந்த சூழலா இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடு. அதிலும் குறிப்பாக இபாதத்து செய்யறவங்களை பார்த்து இஸ்லாம் இப்படி சொல்லுது, நீ எந்த இபாதத்து செஞ்சாலும் செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேட. பாவம் செஞ்சாதான் பாவ மன்னிப்புன்னு அர்த்தம் இல்ல, இபாதத்து செஞ்சாலும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட தேடணும். எங்க பாவம் செஞ்சா பாவ மன்னிப்பு தேடணுங்கிறது லாஜிக்கு, அறிவுக்கு பொருந்துது. நான் நல்லதுதானே பண்ணியிருக்கேன், தொழுதுருக்கேன், நோன்பு இருக்கேன், ஜகாத்து கொடுத்துருக்கேன், ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன், உம்ரா செஞ்சிருக்கேன், குர்ஆன் திலாவத்து, திக்ரு தஸ்பீஹாத்து எல்லாமும் நான் பண்ணியிருக்கேன், நன்மையை தான் செஞ்சிருக்கேன். நான் எதுக்கு பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு கேட்கறதே ஒரு நியாயமான கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அழகாக பதிலை இப்படி சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தை சஹாபாக்கள் இப்படி சொல்றாங்க. முஸ்லிம்ல நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் தன் வாழ்நாளிலே இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, வாழ்நாள்ல ரசூலுல்லாஹ் எந்த தொழுகை தொழுதாலும் சரி, தொழுது முடிச்ச உடனே இஸ்தக்ஃபர தலாஃபன், 3 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எந்த தொழுகை தொழுதாலும், ஃபர்லா இருந்தாலும் மற்ற தொழுகைகளாக இருந்தாலும் எந்த தொழுகையா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு துஆவை ஓதிடுவாங்க. அதன் பிறகுதான் துஆவை ஓதுறாங்கன்னு வருது. இஸ்திக்பாருக்கு பிறகுதான் அல்லாஹ்ட்ட அல்லாஹ் அதை கொடு இதை கொடு அப்படி இப்படின்னு கேட்கிறோமே, இந்த துஆவை ரசூல் எப்ப ஓதுனாங்கன்னு கேட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்ன உடனே தொழுகணும், தொழுது முடிச்சு அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடணும், அதன் பிறகுதான் துஆ செய்யணும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான இபாதத்தின் வழிமுறை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாங்க? யோசிக்கணுமா இல்லையா? தொழுது நல்லது தானே, நல்ல அமல் தானே, ஏன் பாவ மன்னிப்பு தேடினாங்க? அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அது ஒரு முறை இல்ல 3 முறை ஏன் கேட்டாங்க அப்படின்னு கேட்டா அதனுடைய விரிவுரையில இப்படி எழுதி தருகிறார்கள். அதாவது நம்ம தொழுகிற தொழுகையில, அதாவது நமக்கான பாடம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் நம்மளுக்கான பாடம். தொழுகிற தொழுகையில தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நம்ம மனசு தொழுகையில மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டா பெரும்பாலும் இல்ல. மனசு வெளியே போய் அலைபாயுது. சில நேரத்துல உச்சகட்டமா அலைபாயிறதுனாலதான் மனுஷனுக்கு மறதி வந்து 4 ரக்காயத்து தொழுகையை 3 தொழுதமா 4 தொழுதமா சந்தேகமெல்லாம் வருதா இல்லையா? அவ்வளவு சஜ்ஜதா சஹ்வுலாம் நம்ம செஞ்சுக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம தொழுகையில சரியாக தொழலேண்டா பாவம் தானே. தொழுகையினுடைய ஹக்கு என்னங்க? தொழுகையினுடைய உரிமை என்ன? அது சரியாக செய்யணும் இல்லையா? சரியா செய்யணும். கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டியை பெற்றா மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சாதான் அவன் குடும்ப தலைவர் இல்லையா? ஒரு ஓனர்னா தன்னுடைய பணியாளர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுத்தாதான் அவன் ஓனர். இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு ஹக்கு இருக்குல்ல, ஒரு உரிமை இருக்குல்ல. இப்ப தொழுகைக்கான உரிமை என்ன? தொழுகைங்கிறது சரியா தொழுகணும், 100% பக்காவா இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கணும், ஓத வேண்டியது கரெக்டா ஓதணும். அது திக்ரா இருக்கட்டும், குர்ஆன் வசனங்களாக இருக்கட்டும், துஆவா இருக்கட்டும், எல்லாத்தையும் பக்காவா செய்யணும். இதுல பெரும்பாலும் செய்யறது இல்ல. அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சரியா தொழுதாலும் கூட நமக்கான வழிகாட்டல் தான் அந்த அமைப்பு. அப்போ ரசூலுல்லாஹ் கத்து கொடுக்குறாங்க, தொழுகை முடிஞ்ச பிறகு அல்லாஹ்ட்ட தொழுகையில குறை வச்சிருக்கையா இல்லையா, அந்த குறைய அல்லாஹ் மன்னிச்சு உனக்கு நிரப்பமா அல்லாஹ் கூலிய தரணும்னா அல்லாஹ்ட்ட தான் நீ பாவ மன்னிப்பு தேடணும். அல்லாஹ் நான் தொழுவேன், நிறைய குறை வந்துருச்சு, மனசு அங்கெங்கெல்லாம் அலைபாஞ்சிச்சு, சரியா நான் ஓதல, சரியா குனியல, இப்படிலாம் பண்ணிட்ட ரஹ்மானே, என்னை நீ தண்டிச்சிராத, எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்துரு. அது மட்டும் இல்ல, செஞ்ச தொழுகைக்கு நிறைய நன்மையே தந்துரு. குறைய மறைக்கணும்,
செஞ்ச அமலுக்கு நிறைய கூலி வேணும். இதுக்கு ஒரே வழி என்ன? அல்லாஹ்ட்ட போய் மன்றாடுறதா. இறைவா என்னைய மன்னிச்சிரு, உனக்கு செய்யற அளவுக்கு நான் முழுமை என்னால செய்ய முடியல ரஹ்மானே, நான் பலகீனமானவன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்றாடிட்டோம்னா சரி போனா போயிட்டு போதும், அல்லாஹ் மன்னிச்சு குறையெல்லாம் சரியாக்கி நிறைய நன்மையை தருவானா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் இபாதத்து செய்த பிறகு, குறிப்பாக இபாதத்தில் மிக முக்கியமானது தொழுகை. தொழுத பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள் மனதார என்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு செய்தி எப்படி சொல்லுவான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். இப்ராஹிம் நீங்க இந்த கஅபாவை கட்டி முடிங்கன்னு சொன்ன அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என் மகனையும் உதவிக்கு சேர்த்துக்கலாமா, என் மகன் இஸ்மாயில சேர்த்துக்கோங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவும் மகனும் சேர்ந்து கஅபாவை கட்டி முடிச்சான். கட்டி முடிச்சு அவங்க உள்ளத்துல எந்த பெருமையான எண்ணம் வரல. இந்த உலகத்தினுடைய கிப்லாவா இல்லையா, எல்லா நபிமார்களும் அங்க வந்த நபிமார்கள் வராத நபிமார்கள் எல்லாரும் நாளைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வரப்போறாங்களா இல்லையா, உலக மாந்தர்கள் பூரா அங்க வரப்போறாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு அவங்க பெருமை கொள்ளல. என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, இறைவா நான் நீ சொன்ன மாதிரி கட்டிட்டேன், ஆனா இதுல ஏதாவது குறை இருக்கலாம். இது இபாதத்து. எப்படி கட்டுறது? அல்லாஹ் சொன்ன கட்டளையை ஏற்று கஅபா கட்டுறது இபாதத்து. அந்த இபாதத்துல ஏதேனும் குறை வச்சிருந்தான் ரஹ்மானே, வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அவங்க சொன்ன வார்த்தை இறைவா எங்களை மன்னிப்பாயாக, இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ நான் தௌபாவை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பவனும் கருணையாளனுமாக இருக்கிறாய். நீ சொன்னதை நாங்க செஞ்சிட்டாலும் கூட நீ எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கான்னு தெரியல, குறை நடந்திருக்கலாம், அதுக்காக என்ன குற்றம் பிடிச்சிடாத, எங்களுடைய குறையெல்லாம் நீ மறைச்சு எங்களுக்கு போதுமான நல்ல கூலிய தந்துரு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்த இபாதத்திற்கு பிறகு பாவ மன்னிப்பு தேடினார். இதுல இருந்து நமக்கான பாடம் என்னன்னு கேட்டா, எந்த இபாதத்தை செஞ்சு முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனுடைய ஹக்க சரியா ஓதணுமான்னு தெரியாது, முன்ன பின்ன மகரஜ் மாறி இருக்கலாம், தஜ்வீது வராம போயிருக்கலாம், அல்லது குர்ஆன் ஓதும் போது ஒழுக்கம் இல்லாம நடந்திருக்கலாம், இப்படி பல வகையா இருக்கா இல்லையா? அப்ப குர்ஆன் ஓதி முடிச்ச பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா நான் என்னுடைய ஓதுதலை அங்கீகரிப்பாயாக, அதன் குறைகளை மறைப்பாயாக, மன்னிப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்றாடும். இது தொழுகைக்கும் பொருந்தும், நோன்புக்கும் பொருந்தும், தானம் தர்மத்துக்கு பொருந்தும், ஹஜ்ஜு உம்ராவுக்கு பொருந்தும், திக்ரு தஸ்பீஹாத்துக்கு பொருந்தும். நாம வாழ்க்கையில எந்த அமல நல்ல அமல செஞ்சாலும் பொருந்தும். யாருக்காவது ஒருத்தர் சாப்பாடு கேட்டு வர்றாரு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம், கொடுத்து முடிச்ச பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கணும், இறைவா இதை அங்கீகரிப்பாயா, இதுல ஏதேனும் குறை இருந்தா அதை வச்சு அல்லாஹ் நீ அந்த அமல வேணான்னு தூக்கி வீசிட்டா, இப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும். அதாவது இஸ்லாம் என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, மனுஷனா பிறந்தவன் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்து சொல்ல வருது. அவ்வளவுதான். எல்லா நேரமும் பாவ மன்னிப்பின் சிந்தனையிலேயே நீ வாழ்வாயாக அப்படிங்கிற கருத்தை தான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. அதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, இபாதத்து செஞ்ச பிறகு கர்வம் வரக்கூடாது. நான் நிறைய தர்மம் கொடுத்துட்டேன், நான் சம்பாதிச்சத்துல இத்தனை பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டேன், இத்தனை மதரசாவுக்கு உதவி பண்ணிருக்கேன், இத்தனை ஏழை குமர்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அமல் செஞ்ச பிறகு கர்வம் வராமல் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் அந்த அமலில் இருக்கும் குறை அவன் கண்ணுக்கு தெரிந்து அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணிட்டு தெரிந்தாதான் உண்டு. அப்படி நினைச்சாதான் உண்டு. இல்லைன்னா அந்த இபாதத்துல கர்வம் வரும். கர்வம் வந்துட்டாலே போதும் ஷைத்தான் பக்கத்துல வந்துட்டான்னு அர்த்தம். சில நேரங்கள்ல கர்வம் செஞ்ச இபாதத்தையும் அழிச்சு பாவத்தினுடைய சுமை அவன் தலையை ஏற்றி வச்சிடும். சில தொழுகையாளிகளுக்கு, சில நோன்பாளிகளுக்கு, சில ஹாஜிகளுக்கு, சில தான தர்மம் செய்யக்கூடிய தர்ம பிறப்புகளுக்கு அவங்க அமலே பாவமாக ஆகிருத. காரணம் கர்வம், ஆணவம். என்னால செய்ய முடியும், அவன் செய்ய முடியாது, நான் செஞ்சுட்டேன், அப்படி இப்படி பிரதத்திக்கிறது. ஊரு பூரா அப்படி சொல்லி தெரியுது, அவனுக்கு அதை கொடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அல்லாஹ் கொடுத்ததுக்கு நான் திரும்ப அவனுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ்விட்டேயே கர்வத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது அந்த அமல் எப்படி அங்கீகாரத்தை பெறும்? இல்லையா? அதனாலதான் சொல்றது, செஞ்ச அமல முதல்ல மறைச்சிரு. ரெண்டாவது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி. அல்லாஹ் நான் இபாதத்து செஞ்சா அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு தெரியலையே. ஏன்னா இபாதத்தினுடைய நேர்க்கும் அங்கீகாரம் கிடைச்சிச்சா நமக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா யாருக்குமே தெரியாது. மறுமையில தான் போய் தெரிய போறோம், அல்லது கபூர்ல போனோடனே தெரிஞ்சு கொள்வோமா இல்லையா? அப்ப அங்கீகாரம் தெரியாதவனுக்கு ஏன் கர்வம்னு கேட்கிறேன். அங்கீகாரமே தெரியல, அப்புறம் எதுக்கு கர்வம்? கர்வம் வரக்கூடாதுன்னா தௌபா வந்துட்டா சரியா போச்சு. இறைவா என்னைய மன்னிச்சிரு, என்னைய மன்னிச்சிருன்னு கேட்டுட்டா அல்லாஹ் தானாவே மன்னிச்சு அது குறையெல்லாம் இல்லாம ஆக்கி நிறைய கூலிய இந்த தௌபா வாங்கி தந்துருமே.
அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ற அந்த சின்ன வார்த்தை, மனசார சொல்ற அந்த வார்த்தை பெரிய நன்மைகளை வாங்கி தந்துருமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் தௌபாவை நிறைய செய்யும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான வரலாறு, ஒரு வித்தியாசமான வரலாறு சொல்றான். குர்ஆன்ல முன்னோர்கள் பல அட்டூழியம் செய்து அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் குர்ஆன் நெடுக வருதுங்க. எந்த சமுதாயத்திற்கு அதாவது ரெடி ஆயிடுச்சோ அவன் தப்புனதே கிடையாது, தப்புனதே கிடையாது. அதுலயே அழிக்கப்பட்டுவான். காத்து சூற காத்தா அடிச்சுச்சுன்னா பூதரசனம் கூட்டு அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி நிறைய அதாவது வந்த பிறகு தப்ப முடியாது. ஆனா ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தப்புச்சு அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறானே. நைனவா மக்கள், நைனுவா நைனவா இப்படி பல வகையா சொல்லுவாங்க. ஏன்னா நைனுவாங்கிற ஒரு ஊர் பேரு, ஒரு ஊர் பேரு. அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறை தூதரா அனுப்புனா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போய் ஓரிரை கொள்கை அந்த ஊர்ல போய் பிரச்சாரம் செஞ்சாங்க. மக்கள் யாரும் பெருசா ஏத்துக்கல, சிலரை தவிர. உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப சிரமப்படுத்தினான். இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏப்பா நான் இவ்வளவு காலம் ஓரிரை கொள்கைய அல்லாஹ் இறைவனுங்கிறதே நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வர்றேன், நீ யாரும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. நான் அல்லாஹ்ட்டே உங்களை பத்தி ஒப்படைச்சிட்டேன், உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுத்துட்டான். எந்த அளவுன்னு கேட்டா, யூனுஸே நாளைக்கு காலையில உன்னை மறுத்தவர்களை மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். எப்படி? உங்களை மொத்தமா அல்லாஹ் அழிக்க போறான், நாளைக்கு காலையில அதாபு இறங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டான். ஏன்னா அந்த அதாபுக்குள்ள அவங்க மாட்டிக்க கூடாதா இல்லையா? அவங்களை ஈமானம் கொண்டவங்க எல்லாம் ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தவனே அதிகாலை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி ஒரு கரும் மேகம் புகை மூட்டத்தோடு அவர்கள் ஊரை சுற்றி வந்து விட்டது. மக்களுக்கு எல்லாம் பார்த்தாங்க. நேத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, இன்னைக்கு வந்துருச்சே, உண்மையாவே அவர் இறை தூதர்தானோ, அவர் சொன்னபடி நாம எல்லாம் இன்னைக்கு செத்து போயிருவோமோ அப்படின்னு பயம் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொது மைதானத்துக்கு மனைவி, பிள்ளை, அத்தா, அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு ஊர் மக்கள் பூரா மைதானத்துக்கு வந்துட்டாங்க. மைதானத்துக்கு வந்து அழுகிறாங்க. இறைவா எங்க பாவத்தை மன்னிச்சிரு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க தேடி பார்த்தோம் காணா, அவர் ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு. அவரை ஈமான் கொள்ளலாம்னு பார்த்தா, அவர் சொல்லபடி நடக்கலாம்னு பார்த்தா அவரும் ஊரை விட்டு போயிட்டாரு. அதாவது எங்க தலைக்கு மேல நிக்குது, நாங்க அழிஞ்சு போயிருவோம் போல இருக்கு, எங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு மொத்த மக்களும் பொண்டாட்டி, பிள்ளை, அது இது பெருசு சிறுசு எல்லாம் ஒரே மைதானத்துல உட்கார்ந்து தௌபா செய்ய ஆரம்பிச்சான். தௌபா செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த தௌபாவுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த மேகமூட்டத்துல போய் கலஞ்சு போக சொன்னான். கலஞ்சு போய் அவங்க அதாவுல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அதாவுடைய அடையாளம் தெரிந்த பிறகு தப்பித்தவர்கள் உலகத்திலேயே நைனவா மக்கள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதாவுடைய அடையாளம் வந்துருச்சுனால அவன் சப்பு சாட அல்லாஹ் அழிச்சு முடிச்சிருவான், எவ்வளவு மிஸ் ஆகவே முடியாது. அப்படிதான் குர்ஆன் பேசுது. ஆனா அந்த நைனவா மக்கள் மட்டும்தான் அதாவது கண்ணில பார்த்த பிறகு தப்பிச்சான். அல்லாஹ் குர்ஆன் அவங்கள பத்தி இப்படி சொல்லுவான், லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபுல் ஹுஸ்ஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா. அவங்களுக்கு அந்த மோசமான அதாபு வந்தது அடையாளத்தை பார்த்த பிறகு அவங்க ஈமான் கொண்டு விட்டார்கள். அதனால உலகத்துல கேவலமான அந்த அதாபு அவங்ககிட்ட இருந்து நாம நீக்கிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொல்றான், இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் சொல்றான். காரணம் என்னன்னு கேட்டா, சமுதாயம் அதாபு பார்த்த பிறகு சில சமுதாயம் துமுறா இருந்துச்சு, அதனாலதான் அழிக்கப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு சமுதாயம் மட்டும்தான் அதாப பார்த்த உடனே தௌபா செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு தேடினாங்க, அல்லாஹ்ட்ட போய் மன்றாடுறாங்க. இதுவரை நாங்க வாழ்ந்த வாழ்க்கை தவறானது என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் அங்கீகாரத்தை பெற்றார்கள், அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே இந்த வசனங்களை பூரா நமக்கு பாடங்களாக சொல்றத நோக்கம் என்னன்னு கேட்டா, தௌபா மட்டும் செஞ்சிட்டா போதும். தௌபா மட்டும் செஞ்சிட்டா அது சின்னது பெரியது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப தௌபானா என்ன, அதுக்குன்னு பெரிய துவா அது இது அப்படி இருக்கா, அப்படிலாம் பெருசா இல்லாட்டினாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மனசார சொன்னா கூட போதுமானது. இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக, இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு தொடர்ந்து சொன்னா கூட போதும். சில பேர் நம்ம நினைக்கிறோம், என்ன பெரிய பாவமெல்லாம் அப்படி இப்படிலாம் செய்யலையே, நான் நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு சிறப்பா தான் இருக்கிறேன், நான் எதுக்கு பாவம் மன்னிப்பு தேடணும் அப்படின்னு சில பேர் அசால்ட்டா நினைச்சிடலாம். எனக்கு வயசுக்கு வந்த காலத்துல இருந்து, நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து 5 பேரை தொழுகை விடுறது இல்ல, நோம்ப விடுறது இல்ல, எல்லாத்துக்கும் சக்காத்து கணக்கு பார்த்து கொடுத்துறேன். குறிப்பிட்ட வயசுக்குள்ள ஹஜ்ஜ பண்ணி முடிச்சுட்டேன். எங்க அத்தாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, என் மாமனுக்கு, மச்சானுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லா இபாதத்தையும் பக்காவா செய்யறேனே, நான் எந்த பாவத்தையும் பண்ணலையே, நானும் பாவம் மன்னிப்பு தேடணும் அப்படின்னு சில பேர் அசால்ட்டா கேட்கறதும் உண்டு.
நான் எல்லாம் செய்யலன்னு சொல்றதும் உண்டு. பாவம் செஞ்சவன் செய்கிற வேலை நான் எதுக்கு அப்படின்னு கேட்கிற ஆளும் உண்டு. பெருமானார் சராசம் அழகாக சொன்னார்கள், பாவ மன்னிப்பு என்பது பெரும்பாவத்திற்கு மட்டுமல்ல, சின்னஞ்சிறிய பாவத்திற்கும் பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது. சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அதாவது ஒரு மலைக்கு கீழே இருந்து சின்ன சின்ன சுள்ளிகளை பிறக்கி அதன் மூலம் நீங்கள் தீப்பற்றி ரொட்டி சுட்டு சாப்பிடுவதை போல சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டால் அது உங்களை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். அழிவின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். சின்ன பாவம் தானே அப்படின்னு அந்த சின்ன பாவத்தை கூட இழுத்து பேசுவது கூட உங்களை அழிவுக்கு ஆளாக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். புகாரியில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அனசுகளிலான சொல்லுவாங்க, அவங்க காலத்திலேயே எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்த காலம் சஹாபாக்கள் அனசுகளிலானவருடைய அந்த காலத்திலே அவங்க சொல்றாங்க, இன்னக்கும் லா தஅமலூன அமாலன், சில சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் நீங்க செய்யறீங்களப்பா. வயசான காலத்துல சொன்னாங்க, சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் நீங்க செய்யறீங்க, அந்த பாவத்தை நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்க முடி மாதிரி சும்மா லேசா நினைக்கிறீங்க. முடிதானே போனா போச்சு அப்புறம் முளைச்சுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? என்ன லேசா உதிர்ந்தா திரும்ப முளைச்சுக்க போகுது அப்படின்னு சாதாரணமா நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி முடியை விட மெல்லியதாக சில பாவங்களை நீங்கள் நினைக்கிறீர்கள். அதே பாவத்தை தான் நாங்கள் நபி அவர்கள் காலத்துல பெரிய பாவமாக கருதி தவிர்த்து கொண்டோம் என்று அனசுகளிலான் சொல்றான். அனசுகளிலான் அன்னைக்கே இப்படி சொன்னா இன்னைக்கு என்னத்தை சொல்றது? இன்னைக்கு எவ்வளவு பாவங்களை சர்வ சாதாரணமா கொஞ்சம் கூட அசை எதுவுமே ஒரு உறுத்தல் இல்லாம செய்யறோமே. ஏழைகளை பார்த்து ஒரு மனுஷன் இழிவா நினைக்கிறான்னு வச்சுப்போம், அதுவும் பாவம் தான். ஆனா பல பேருக்கு தெரியறது இல்ல, என்ன இப்படி கந்தெல்லாம் வந்திருக்கான், அசிங்கமா வந்திருக்கான் பிச்சைக்காரன் அப்படிங்கிறமா இல்லையா? இந்த எண்ணமும் பாவத்தில் கட்டுப்பட்டது. ஏழைகளை இழிவாக நினைப்பதும், நல்லவர்களை கேலி கிண்டல் செய்வதும், மூத்தவர்களை கிளம்ப போறாம்பாரு அப்படி இப்படி என்று வார்த்தைகளால் அள்ளி முடிவதும், வயதுக்கு மூத்தவர்களுக்கு உரிய மரியாதை தராமல் இருப்பதும், சில நேரங்களை தீயவர்களை பாராட்டுவதும். நல்ல மனுஷன் அப்படி என்று அவன் ஒரு பெரிய மோசக்காரன், அவன் இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு அப்படி பாராட்டுறது, தீய மனிதர்களை பாராட்டுறது, இதுவெல்லாம் சின்ன சின்ன பாவத்தில் கட்டுப்படும். சுருக்கமா சொல்ல போனா, பயணம் பண்றோம், பஸ்ல ட்ரெயின்ல பயணம் பண்றோம், பயணம் போடும் பொழுது திடீர்னு ஒரு எச்சி இப்படி காரி துப்புறோம், அது பின்னாடி இருக்கிற மேல படுமா படாதான் நம்ம யோசிக்கிறதே இல்லையே, யோசிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் பாவத்துல வந்துருமா இல்லையா? மழை காலத்துல நம்ம கார்ல நம்ம பைக்ல நாம போறோம், திடீர்னு ஒரு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது தண்ணி சடார்னு நடந்து போற மேல தெரிக்குது, அவனுடைய கீழாடை மேலாடை ஏதாவது ஒரு இடத்துல தெரிச்சிடும், இது பாவமா தெரியலையா? இதெல்லாம் பாவத்துல தானே கட்டுப்படும். நான் கவர்மெண்ட் ரோடு காரு, நான் அவசரத்துக்கு போறேன், தண்ணி பட்டான்னா படாட்டியா விதர்ப்பம் பேச முடியுமா? இதுவெல்லாம் சின்ன சின்ன பாவத்துக்குள்ளால வந்துருமா இல்லையா? சின்ன சின்ன பாவங்கிற பட்டியல வந்துருமா இல்லையா? சிலருக்கு போன் பண்றோம், ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொன்னோம், ஒருத்தருக்கு போன் பண்றோம், ஒரு 3 முறை போன் எடுக்கிறா, மார்க்க அனுமதி கொடுக்குறோம், அந்த எண்ணிக்கை 3, 4வது முறை எடுக்காம அடிச்சான்னு வைங்க, இது பாவத்துல வந்துடும். ஒரு அனுமதிங்கிறது 3 முறை தானே, யார்த்தையுமே எல்லா விஷயத்துக்கும் அனுமதி 3 முறை, குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. 4வது முறை அனுமதி இல்ல கேட்காதேங்குது. ஆனா நம்மால என்ன பண்றான், போனை எடுக்கலன்ட்டு அட்டி 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 நடிச்சுட்டே இருக்கானே, இது பாவம்னு நினைக்கிறோமா இல்லையா? எஸ்எம்எஸ்ங்கிற பேர்ல 12:30 மணிக்கு எஸ்எம்எஸ் போறான், இந்த ஆளுக்கு தூக்கம் கலைஞ்சிருது, தானும் சத்தம் வருது, என்னடா போன பார்த்தா மெசேஜ் தேவையில்லாத போன, ஆஹா தூக்கம் போச்சு, இந்த தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு நான் 1/2 மணி நேரம் பாடுபட்டேன், மெசேஜ்ங்கிற பேர்ல சோழிய முடிச்சுட்டான் இல்லையா? தேவையில்லை நேரங்களில் தேவையில்லாத நேரங்களில் மெசேஜ் போடுறது, போன் அடிக்கிறது, அதே மாதிரி சில இந்த வாட்ஸ்அப் வந்ததும் போதும் எல்லா தகவலையும் பெரிய அறிஞர் மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு விடுறது. அடே பாக்குறவங்க கூட அதுக்கு அவனுக்கு பயனா இருக்குமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம். சில பேர்த்த இவன்கிட்ட கேட்காமலே குரூப்ல சேர்த்து விட்டுருவான், குரூப்ல சேர்த்து விட்டு அந்த குரூப்பை அழிக்க அவர் படாத பாடுபடுவார், வெளியையும் போக முடியாது, தினந்தோறும் அழிக்கலாம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அதிக பிரசங்கத்தனமா இல்லையா? இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல மார்க்க பார்ப்போம்? இதுவெல்லாம் பாவத்தின் லிஸ்டில் வந்து விடுகிறது. இப்படி 1-2 இல்ல, சிறுபாவத்தை மத்தி மட்டும் ஜும்மால முழுக்க பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு பாவத்தை நம்ம செய்யறோம், எக்கச்சக்கமான பாவங்களை செய்யறோம். எவனா ஒருத்தனை முறைச்சு பாக்குறது, திட்டுறது, ஏசுறது, ஏதாவது எல்லை மீறிய வார்த்தையை பயன்படுத்துறது, நமக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் மனைவிய கூட சில நேரங்களில எல்லை மீறிய வார்த்தையை பேசுறோமே பல இடங்கள்ல, இதுவே பாவம்னு தெரியல. பெத்த பிள்ளைங்களை பேசுறோமே, தாய் தகப்பன்ட்ட மூஞ்சி கொடுத்து சரியா பேசாம இருக்கிறோமே, இதுவெல்லாம் எல்லா சின்ன பாவத்துக்குள்ள வந்துடும். அப்ப இதுக்கு தௌபா செய்யணுமா வேண்டாமா?
தினந்தோறும் பாவ மன்னிப்பு தேடத்தானே வேணும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சின்ன பாவத்துக்கும் பெரிய பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி, ஒரு செங்கலை எடுத்துக்க, ஒரு செங்கலை எடுத்து மேல ஒரு துணியவோ ஒரு கயிறையோ கட்டி அதை நனைச்சு சொட்டு சொட்டா அந்த செங்கல்ல தண்ணியை வடிகிற மாதிரி செட் பண்ணி வை. செட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளோ இல்ல அரை நாளோ கழிச்சுட்டு அந்த செங்கலை வந்து பார்த்தா அந்த சொட்டு சொட்டா வடியுதுல தண்ணி, அந்த வடிஞ்ச சொட்டு சொட்டான தண்ணி செங்கலை ஓட்ட போட்டிருக்கோம். எப்படி? செங்கலை ஓட்ட போட்டிருக்கோம். இது மாதிரிதான் தம்பி நீ செய்யற சின்ன பாவம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஓட்ட போட்டுரும். ஆனா சில நேரங்கள்ல அந்த செங்கல் மேல ஒரு வாளி தண்ணியை ஊத்துனாலும் செங்கலுக்கு பாதகம் வராது. அப்ப சில நேரங்களில் பெரும்பாவத்தை விட சிறுபாவம் மோசமான நிலையை உண்டாக்கும். பெரும்பாவத்தை விட சின்னதா செய்யறமா இல்லையா, அந்த பாவம் அதை விட மோசத்தின் பக்கம் அவரை எடுத்து செல்லும் என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சிறுபாவத்தையும் சாதாரணமாக நினைத்து விடாதே என்று சொல்கிறார். சிறுபாவம் பெருபாவம் எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ரெண்டரை கலந்துருக்குதுங்க. ரெண்டரை, அதுவும் இந்த செல்போன் வந்தது போதும் அல்லாஹ் அக்பர். பாவத்துல இருந்து யாருமே தப்புறதுல, அவுலியா கூட தப்ப முடியல, அவுலியா கூட தப்புறது கிடையாது. எல்லா நேரமும் தஸ்பீஹ் மணியோட உட்கார்ந்து இருக்கிறது கூட ரெண்டு ஊட்டி செல்போன்ல அப்படி ஒரு அடிமையான ஒரு தேய்ச்சிக்கிறார் இல்லையா. தேய்க்கும் போது நம்ம பார்வை வேற மாதிரி எல்லாம் போகுது. இதெல்லாம் எதுல வரும்? இதெல்லாம் பாவத்துக்குள்ள வந்துரும்ல. இவர் திருடல, விபச்சாரம் செய்யல, பொய் சொல்லல, புறம் பேசல, எல்லாம் செய்யல, இந்த உருட்டமே அப்படி லேசா தடவுறமே அது கூட சில நேரத்தில் பாவத்துல போய் விழுந்துருதா இல்லையா? அப்ப எவ்வளவு பாவங்களை கொஞ்சம் லிஸ்ட் போட முடியாத அளவுக்கு செய்யறோமே, இதுக்கெல்லாம் தௌபா செஞ்சோமா முதல்ல? அல்லாஹ் தஆலா அதெல்லாம் லேசாக்கி தந்திருக்கிறான். உனக்கே தெரியாம நிறைய தப்பு பண்ற, அப்ப போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிடு, அல்லாஹ் தஆலா பெரிய மனசு பண்ணி அதை மன்னிக்க போதுமானவன். அதே நேரங்கள்ல செஞ்ச பாவத்தை பெரிய பாவமாக இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான மார்க்கத்தினுடைய நெருக்கம் பெற்றவர் அல்லாஹ்வுடைய இல்ம் இருக்கு, நல்லொழுக்கம் இருக்கு, நல்ல பண்பாளரா இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட போய் நான் சில பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கலாமான்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட எனக்கா நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லலாமான்னு கேட்டா அதுவும் கூட அனுமதி உண்டு என்று குர்ஆன் பேசுகிறதே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்கள் பாவம் பண்ணினாங்க, தன்னுடைய சகோதரரே கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதை நேரம் அத்தாட்ட போனான். அத்தாட்ட போய் நீங்க இறை தூதரா இருக்கிறீங்க, நாங்க எங்க சகோதரனை கொலை பண்ண முயற்சி பண்ணணும், அது பாவம் தான், அப்படி என்ன ஆச்சுன்னா யூசுஃபோட நிலை தெரியல, நாங்க பெரிய பாவத்தை பண்ணிட்டோம், நாங்க பாவம் மன்னிப்பு தேடிட்டோம், ஆனா எங்க பாவம் மன்னிக்கிறதுக்கு நீங்களும் எங்களுக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே இந்த வரலாற பதிவு செய்யறான். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு பாவ மன்னிப்போட தேடிக்க நான் கேட்கிறேன், ஓடுங்கடா அப்படின்னு விரட்டல, பெத்த பிள்ளைகளை விரட்டல. அடுத்தவங்க என்ன செஞ்சாங்க, மக்களே அப்படியா பாவம் செஞ்சதை ஒத்துக்கிட்டீங்க, மன்னிப்பு தேடிட்டீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்க, இறை தூதரான என்கிட்ட வந்துட்டீங்களா, சரி விடுங்க, நான் தஹஜ்ஜத் நேரத்துல அல்லாஹ் எப்ப மன்னிப்பான், பெரும்பாலும் துஆவை கபூல் செய்வான் தஹஜ்ஜத் நேரம். அந்த தஹஜ்ஜத் நேரத்துல உங்களுக்காக நீங்க செஞ்ச அட்டூழியத்துக்கு அல்லாஹ் மனம் பொறுக்கணும்னு சொல்லி நான் தௌபா செய்யறதுக்காக பாவ மன்னிப்பு உங்களுக்காக தேடுறேன்னு சொல்லி அவங்க தேடுனாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். இந்த அடிப்படையில சொல்லுவாங்க, பெரிய பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பாவ மன்னிப்பு தேடினாலும் கூட மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை உள்ளவர்களிடத்துல நம் உள்ளத்தை அவர்களை பற்றி நல்ல எண்ணம் இருக்குமே, ஆனால் அவர்களிடத்துல போய் நான் ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், எனக்காண்டி சேர்த்து நீங்களும் பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்ல, இவருக்காக அவரும் பாவ மன்னிப்பு தேடினால் ஒருவேளை அந்த பாவங்கள் மன்னிக்கப்படலாம், ஒருவேளை அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கலாம், அதை அல்லாஹ் தஆலா கண்டுகொள்ளாமல் விட்டு விடலாம் அப்படிங்கிற செய்திகளையும் கூட மார்க்கங்கள் நமக்கு தெளிவாக பதிவு செய்த. ஒரு காலத்துல பெரிய ரவுடியா வாழ்ந்தான், பெரிய பொம்பளை பொறுக்கியா வாழ்ந்தான், பெரிய திருடனா வாழ்ந்தான், பெரிய கொள்ளக்காரனா முசீபத்து பிடிச்சவனா கொலகாரனா வாழ்ந்தான். அவன் இப்ப திருந்திட்டான்னு வச்சுக்கோமே, திருந்தின பிறகு அந்த பழைய பாவங்களை எடுத்து சொல்லி அவன் மனதை புண்படுத்தக்கூடிய செயலை ஒரு பொழுதும் மூமின்கள் முஸ்லிம்கள் செய்யக்கூடாது. இதேன்னு ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதேன்னு ஒண்ணு பேசுறான்னா, ஒரு காலத்துல நீ எப்படி இருந்து தெரியுமா, ஷைத்தா மாதிரி நீ எல்லாம் நியாயம் பேச வந்துட்ட தோறாந்த பக்கத்துல அப்படின்னு சாதாரணமா திட்டிடுறோமா இல்லையா? இது மிகப்பெரிய பாவச் செயல். அவன் செஞ்ச பாவத்தை விட இதுதான் பெரிய பாவம். அவன் தௌபா பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் நம்ம மன்னிச்சிருன்னு சொல்லி தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தானம் தர்மம் செய்யறான், ஒழுக்கத்துடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான். அவனை போய் அவனுடைய பழைய கதையெல்லாம் கிளறி அவனை பலருக்கு முன்னேறிய அவமானப்படுத்தி அவன் மனசை நோகடிக்கிறது இருக்குது. அவன் செஞ்ச மொத்த பாவத்தை விட இந்த பாவம் பெரிய பாவம். முஸ்லிம்ல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜுஹைனா குலத்துல ஒரு பெண்ணை விபச்சாரம் பண்ணிட்டாங்க.
அந்த அம்மா நேரா ரசூல்லாட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலா நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு நீங்க வந்து கல்லால எரிஞ்சு என்ன கொலை பண்ணுங்க, அதுதானே அதுக்கு தண்டனை, அதை செஞ்சிருங்கன்னு சொன்னான். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அப்படியா சரி நீனே பாவத்தை ஒத்துக்கொண்டதுனால உனக்கு ரஜ்மு செஞ்சிருவோம், கல்லால அடிச்சு உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மேல துணியை நல்லா சுத்தி பொறுமை இடத்துல கொண்டாந்து வச்சு மக்கள் எல்லாம் கல்லால அடிச்சு அந்த அம்மாவை கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த அம்மாவை கொலை செஞ்சு வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகைக்கு இமாமா முன்னாடி போறான். இமாமா போகும்போது அந்த கூட்டத்துல இருந்த உமர் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை கேட்டாங்க, அதாவது து சல்லி அலைஹா, அவனுக்கா நீங்க தொலை வைக்க போறீங்க, யா நபி அல்லாஹ் வகத் ஜனத், விபச்சாரம் பண்ணினா, விபச்சாரம் பண்ணி கல்லடிபட்டு இறந்து போயிருக்கா, அவனுக்கு போய் நீங்க ஒரு இறைவனுடைய தூதர், நீங்க போய் இமாமா தொலை வைக்கிறதா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா கேள்வி கேட்டான் உமர் ரலியல்லாஹு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லகத் தஅபத் தௌபத்தன், மௌத்தா போனவர் ஒரு தௌபா பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு? எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளின் நல்லவர்களில் 70 பேருக்கு இவன் செய்த தௌபாவை பங்கு வைத்து கொடுத்தால் லபஸிஅத்துஹும், அது அவர்களுக்கு போதுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 நல்லவர்களுடைய பாவ மன்னிப்பை இவன் ஒருத்தி தேடி இருக்கிறாள், பரிசுத்தமாகிவிட்டால் பரிசுத்தமானவனுக்கு நான் தொலை வைக்க போவதை நீ பிழை என்றா சொல்லுகிறாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் தௌபா பண்ணிட்டாருன்னு வைங்க, தௌபா பண்ணதுக்கு பிறகு அவனை குத்தி பேசுறது, அவனிடத்துல குறைகளை எடுத்து சொல்லுவது, அவனை கேவலப்படுத்துவது, அதுதான் மிக மிக மோசமான பாவ செயல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இறுதியாக ஒரு செய்தி, வாழ்க்கையில நிறைய பாவங்களை செய்யறோம், பாவம் பத்தியே நம்ம சிந்தனையிலே வரலன்னு வச்சுக்கோ, அவருக்கு என்னங்க நடக்கும்? சின்ன பாவம் பெரிய பாவம், பாவம்னே அவர் நினைக்கல, பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார், பாவ மன்னிப்பும் தேடல, அந்த சிந்தனையும் வரல, அவருக்கு தொழுகை பயானு அது இது எல்லாம் ரொம்ப தூரம்னு வச்சுக்குவோம். சில பேர் அப்படியே இருந்தாலும் நல்ல விஷயங்கள் கேட்கறதும் இல்லை, எவ்வளவுதான் சிறப்பான செய்திகளை எடுத்துட்டாலும் கேட்கறதும் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மனநிலைக்கு போயிடுறாங்க, எந்த தப்பையும் அவங்க நியாயப்படுத்தியே பழகி போனவங்க. இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இறுதி நிலை இவர்களுக்கு மோசமாக அமையும் என்பதாக வரலாற்று செய்தியை சொல்கிறார்கள் இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ். தன்னுடைய நூலில் இப்படி ஒரு செய்தியை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க பார்த்ததை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா இப்னு ஜௌசி சாதாரணமான ஆள் இல்லைங்க, ஹதீஸ்களை சுண்டி பார்க்கும் கலை பெற்றவர், சரியான செய்திகளை மட்டும் தன்னுடைய தரவுகளாக பதிவு செய்து உலகத்துக்கு தந்தவர். இப்படிப்பட்ட சிறந்த இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தி எப்படி சொல்லுவார்கள், அதாவது ஒரு பெண் அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் குளியல் அறை அரபு நாட்டுல பப்ளிக்கா கட்டி வச்சிருப்பாங்க, யாரு வேண்டாலும் குளிச்சுக்கலாங்கிற மாதிரி. அன்னைக்கு அப்படி ஒரு வகுப்பு இருந்துச்சு. போன வாரம் வக்கஃபை பத்தி பேசணுமா இல்லையா? அந்த மாதிரி அரபு உலகத்துல அதாவது சிலர்கள் வந்து குளியலையே வக்ஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக, பயணிகள் பயன்படுத்திக் கொள்வதற்காக, வீட்டுல வசதி இல்லாதவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக குளியல் நிறைய வக்ஃப் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெளியூர்ல இருந்து வந்த ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட கேக்குறா, அதாவது எங்க இந்த இடத்துல குளியல் அறை எங்க இருக்கு, நான் போய் குளிக்கணும் அப்படின்னு. பாக்குறதுக்கு அந்த அம்மா அந்த பெண் ரொம்ப அழகா பார்க்க அவ்வளவு சௌந்தரியமா இருக்கிறா. இந்த ஆளு முடிவு பண்ணார், ஊருக்குள்ள புது ஆளா இருக்கா, இவரை எப்படியாவது முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி பொது குளிப்பறையை காட்டாம தான் வீட்டை கையை காட்டினார். இதுக்குள்ள போங்க, இதுதான் குளியல் அறை, போய் குளிங்க அப்படின்ற மாதிரி. அந்த அம்மா நேரா வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இவரு நேரா வீட்டுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டு அந்த அம்மாட்ட தப்பான விஷயத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த அம்மா உஷாராயிட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு, இல்ல நீங்க சொல்றதை நான் செஞ்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கடுமையா பசிக்குது, எனக்கு போய் வெளியே போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு நான் வந்து கட்டுப்படுறேன், உங்க ஆசையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டார், நேரா சாப்பாடு வந்து போயிட்டார். இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு அந்த அம்மா அங்க இருந்து எஸ்கேப் ஓடிடுச்சு. பயம் பாவத்துல இருந்து தப்பிக்கணும்னு எப்படியோ ஓடிடுச்சு. வீட்டை கதவை இதை திறந்து நேரா அவர் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த பெண்ணை காணோம். பார்த்தோன்னே அவர் சொல்றாரு, அதாவது குளியலறை எங்கே என்று கேட்டவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை, இதே வார்த்தையை சொல்றார், குளியலறை கேட்டவள் எங்கே அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி எல்லா ரூம்களையும் பார்க்கிறார், அவளை காணோம். இவரு கொஞ்ச காலம் வரைக்கும் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாராம். பெரிய ஏமாத்தமா போச்சு.
கைக்கு வந்தது சிக்காம போயிடுச்சே, நம்ம வந்து எல்லாம் பண்ணி முடிக்காம போயிட்டுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அதே நிலையில இருந்தாரு. அவருக்கு மௌத்து வருது. மௌத்து ஒரு நேரத்துல சக்கராத்து நிலைமையில மக்கள் பல பேர் களிமா சொல்லி கொடுத்தாங்க. களிமாவை சொல்லாம என்ன தெரியுங்களா சொன்னாரு? இந்த வார்த்தையை தான் சொன்னாரு, புளியல் அறை தேடியவள் எங்கே, புளியல் அறை தேடியவள் எங்கே அப்படின்னு. அன்னைக்கு செஞ்ச பாவத்தை தௌபா செய்யாததுனால அதன் விளைவு இறுதி நேரத்திலே அதே வார்த்தை அந்த ஆளு சொன்னான். கடைசியில காஃபிராவே மௌத்தா போயிட்டான், காஃபிராவே மௌத்தா போயிட்டான். இதனால் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நீ வாழ்க்கையில் செய்த சிறிய பெரிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது தினந்தோறும் 1000 முறை பாவ மன்னிப்பு தேடிவிடு. அல்லாஹ் தஆலா நினைத்தால் அவன் மன்னிக்க கூடும், போதுமானவன். நான் எல்லாம் பாவமே செய்யல, பாவம் செய்யறதுக்கே வேற ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு மதப்புல தெரியும் பொழுது இந்த பாவம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து எங்க வந்து நிக்கும்? மௌத்து நேரத்துல வந்து நிக்கும். இது எல்லாம் களிமா சொல்ல விடாம தடுக்கும். இவன் பாவிங்கிறத உலகத்திலேயே அடையாளப்படுத்தி காட்டுறோம். நாளைக்கு அவன் போற இடம் வேற இடமா போயிடும். அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறப்பா, நீங்க நிறைய பாவ மன்னிப்பு தேடுன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுனா உலகத்துல இருக்கிற நாம ஒரு நாளைக்கு எத்தனை 1000 முறை பாவ மன்னிப்பு தேடுறது? அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை அதிகம் தேடினால் பாவங்கள் மன்னிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு நலவுகள் கிடைக்கும், நலவுகள் கிடைக்கும். அதனாலதான் நாம எந்த வேலையில இருந்தாலும் கூட நாம பயணம் பண்றோம், அங்க எங்க போறோம், வியாபாரம் பார்க்கிறோம், கொடுக்கல் வாங்கல் பண்றோம், அந்த இடத்துலயே அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்க அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். தௌபாவின் சிந்தனை இந்த மூளையில இயங்கிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு போதுமானவன் என்பதை இது போன்ற நிறைய செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறதை வல்லவன் அல்லாஹ் தஆலா அவனிடத்திலே தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களாகவே நம்மை வாழச் செய்வானாக. தௌபாவின் நேரத்தில் கலிமாவோடு மரணமடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.